ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாலிடிக்ஸ் சார்ந்த வீடியோ இப்போ போட வேணாம், கொஞ்சம் லேட்டாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு துயர சம்பவம் நம்ம கரூரில் நடந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 39 மெம்பர்ஸ் இது மாதிரி இந்த ஒரு அரசியல் கூட்டத்தில் சிக்கி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதை சுற்றி நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு, நிறைய வதந்திகள் தான் வந்துட்டுருக்கு தவிர ஒரு உண்மையான ரீசன் வரல. ஓகேங்களா, நான் எப்படி இது உண்மையான ரீசன் வரல அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் நான் எப்படி நியூஸ் சேனலை ஏன் நம்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குது, ரீசன் இருக்குது. பிகாஸ் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்துட்டு சம்திங் எங்கள் அப்பா கடை வச்சுருக்காங்க, அந்த கடையில் ஒரு திருட்டு சம்திங் நடந்தது. ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னாங்க. அப்போது எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு, ஆக்சுவலி நடந்தது வேறு, ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விழுந்தது. ஃபைன், அது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் மக்கள்கிட்ட தயவுசெய்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த நியூஸ் சேனலையும் நம்பாதீங்க. அண்ட் தயவுசெய்து சொல்கிறேன், கள்ளக்குறிச்சி மக்கள் அங்கே டைரெக்டாக என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் தேவையில்லாத வதந்திகளையும் பரப்ப வேணாம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த யார் மேலேயும் பழி போட வேணாம். ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரு கூட்டத்தினால நடந்த விஷயம், கூட்டத்தை நெரிசல்னால நடந்தது, உண்மை தெரிகிற வரையும். ஸோ யாரு மேலேயுமே பழி போட வேணாம். நமக்காக உழைக்கிற நிறைய பேர் இங்கே இருக்காங்க. உழைச்சிட்டு குரல் கொடுக்குறவங்கள நம்மளே வந்துட்டு உதாசீனப்படுத்த வேணாம். அவங்களுக்கும் மனசு ரொம்ப வலிக்கும் தான் தோணுது. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் 2026 உங்களுடைய ஓட்டை யாருக்கு போடணுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐம் நாட் கோயிங் டு அட்வைஸ் இவங்களுக்கு தான் போடணும், இவங்களுக்கு தான் போடணும் அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டுக்கு என்ன நிலைமை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே யோசித்து முடிவு பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் விளையாட்டு வேணாம். பட் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ ஆழ்ந்த இரங்கல். கரூர் இன்னும் 39 பேர் இறந்துருக்கிறதுக்கு ஆழ்ந்த இரங்கல். தேங்க்யூ ஆல். தயவுசெய்து நியூஸ் சேனலை நம்பாதீங்க. எது ரியாலிட்டி, எது நடக்குதோ அது நீங்கள் நேரில் போய் பார்த்தா மட்டுமே நம்புங்க. தயவுசெய்து வதந்திகளை பரப்பாதீங்க. அப்புறம் நமக்காக குரல் கொடுக்குறவங்கள நம்ம தான் காப்பாற்றணும். நன்றி.